அனைவருக்கும் வணக்கம். நேற்று 8ஆம் தேதி ஆடி மாதத்தில் வர்ற பௌர்ணமின்ட்டு அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிருந்தோம். திருவண்ணாமலைக்கு பயங்கரமான கூட்டம். எப்போதும் இவ்வளோ கூட்டம் வராது. சரின்ட்டு சாமியை பார்க்கலான்ட்டு பார்த்தா கிரிவல பாதை பூரா நோண்டி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ரோடே இல்லை, ஃபுல்லாக மழை வேற தண்ணி. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஜல்லியாக இருக்குது ரோடு பூரா. ரோடு ஒர்க் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால காலையெல்லாம் குத்தி அவங்க பாவம் ரொம்ப வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஸ்டார்டிங் ஒரு 1/2 கிலோமீட்டரும் சுற்றி கோயிலுக்கு முடிக்கும் போது ஒரு 1/4 கிலோமீட்டரும் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து வெறும் சல்லி, சின்ன சின்ன சல்லியாக இருந்து இந்த மாதிரி 1.5 ஜல்லியாக இருந்து காலெலாம் குத்தி பொத்து எடுத்துருச்சு. இன்னும் குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதமாக தான் ஆகும் இந்த கிரிவல பாதையை சரி பண்ணுறதுக்கு. இதை முன்னாடியாவது எதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை வெளியில் ஏதாவது போர்டு கிட்ட வச்சுருக்கலாம். எதுவுமே வைக்கல. அவ்வளோ கூட்டம் அங்கே, கட்டுக்கடங்காத கூட்டம். பாவம் எல்லாரும் அவதிப்பட்டு போயிட்டு வராங்க. அந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமெல்லாம் எப்போதும் போல் நல்லா தார் ரோடு தான் இருக்கிறதுனால போயிட்டு வந்தாச்சு. இந்த சிமெண்ட் ரோட்டில் நடக்கவே முடியல. ஃபுல்லாக வந்து ரோடு ஃபினிஷ் பண்ணாமல் அங்கங்கே கம்பியெல்லாம் வேறு நீட்டிகிட்டு இருக்குது. அடுத்த தரம் போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து உஷாராப்பாங்க. இன்னும் குறைஞ்சது இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 6 மாதமாக தான் ஆகும். அதே மாதிரி எல்லா அந்த லிங்கமும் சுற்றி வர்ற லிங்கம் எல்லாம் பூராமே வந்து கும்பாபிஷேகத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முடிகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இன்னும் ஒரு 1 இயர் போயிட்டு கழித்து போனால் தான் வந்து எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகும். அது அறுதி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளும் எதையுமே பொருட்படுத்தலை. அவங்க வாட்டுக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில ஆளுகளால் நடக்க முடியல, அவங்க மட்டும்தான் திட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். காலையில் 4:30 மணிக்கு தான் முடித்தோம்.